இது சென்னை குரம்பேட்டையில் இருக்கிற சரவணா ஸ்டோர். இந்த சரவணா ஸ்டோருக்கு நம்ம வர்றதா இருந்தாக்கா, அங்கேருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அதே சைட்லேயே நம்ம ஆப்போசிட் சைடு மாறாமல் அதே சைட்லேயே நம்ம வாக்கிங் டிஸ்டன்ஸில் இந்த சரவணா ஸ்டோர் இருக்கும். இதுக்கு சைடில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்ச் ஒன்று இருக்கும். நமக்கு பெரிய சர்ச்சாக இங்கே இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே தியேட்ரு கூட ஒன்று இருக்கும். நமக்கு இங்கேருந்து பஸ்லேயும் வரலாம். நம்ம அதே மாதிரி நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் நமக்கு பக்கம். ஆப்போசிட் சைட்லேருந்தும் கிராஸ் பண்ணுறதுக்கும் இங்கே சிக்னலாக இருக்கும். இப்போ இங்கேயே கீழ்த்தளத்துலேயே நமக்கு சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 10 ரூபா காய்கறியும் நமக்கு இந்த மாதிரி பாக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க. வேலை முடிஞ்சு போகிறவங்க இந்த 10 ரூபா பாக்கெட்டையும் வாங்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறது மாதிரி இருக்கும். இப்போ இங்கே சைடில் இளநீரும் நமக்கு வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி கரும்பு ஜூஸும் இங்கேயே இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு ஐஸ்கிரீமும் விலை குறைச்சலாக உள்ளது. நமக்கு 20 ரூபாலேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ 20 ரூபா ஐஸ்கிரீம்லாம் நமக்கு கப்பில் நம்ம எப்படி டி நகரில் நம்ம வாங்குவோமோ அதே மாதிரியே இங்கேயும் கிடைக்கும். எல்லாமே இங்கே டோக்கன் வாங்கிட்டு நம்ம உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு இருக்கும். இப்போ இங்கே எல்லா ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க இங்கே நின்றுட்டு இருக்கிறதுனால கீழ்ப்பக்கமாக நான் காமிக்கிறது மாதிரி இருக்குது. மேலே நமக்கு கேமராவை காமிச்சோம்னா ஃபுல்லாக அவங்களுக்கு ஃபேஸ் தெரிகிறது மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சனி ஞாயிறில் அவ்வளோ கூட்டம் இங்கே தாங்காது, உங்களுக்கு நிற்கவே முடியாது. இப்போ இங்கேயே வடை, போண்டா, பஜ்ஜி இந்த மாதிரி ஸ்நாக்ஸும் இருக்கும். இங்கே சாப்பிட்றதுக்கு இடியாப்பத்துலேருந்து சப்பாத்தி, பரோட்டா, கொத்து பரோட்டா இப்படி எல்லாமே நமக்கு விலை ரொம்ப அதிகமாக இல்லாமல் கம்மியான விலையிலையும் இங்கே கிடைக்கும். இங்கே இந்த வேன் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஊருக்குமே இங்கே வேன் போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ரீயாகவே நம்ம அந்த வேனில் ஏறி போயிடலாம். இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூப்பர் ஜுவல்லரின்னு அவங்க சரவணா ஸ்டோரில் ஜுவல்லரியும் இங்கேயே இருக்கும். இங்கே சைடில் சோஃபா போட்டிருப்பாங்க. இந்த சோஃபாவில் நம்ம ஷாப்பிங் பண்ண முடியல அப்படின்னாக்கா இங்கேயே நம்ம உக்காந்துடலாம். குரோம்பேட்டையில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இதுதான் இங்கே டிமார்ட்டு. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது மாதிரி ஃப்ளிப்கார்ட்டும் இது தான், ஸ்னாப்டீலும் இது தான். இங்கே நமக்கு வெளி பக்கத்துலேயே நமக்கு ஒரு லிஃப்ட் இருக்கும். ஆனால் அது லிஃப்ட் மாதிரி லிஃப்ட் கிடையாது. நம்ம வெளியிலேருந்து நம்ம உள்ளே போக முடியாது. மேலேருந்து நம்ம கீழே வர்றவங்க மட்டும்தான் இந்த லிஃப்ட்டில் வர முடியும். கீழேருந்து மேலே இந்த லிஃப்ட்டில் போக முடியாது. அதுக்காகவே காவலுக்கு 3 பேர் நிற்கிறாங்க பாருங்கள், யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுனால. இப்போ அடுத்ததாக நம்ம கையில் எந்த பேகுமே கொண்டு போகக்கூடாது, ஹேண்ட் பேக்கை தவிர. பாக்கி எந்த பேக் எடுத்துகிட்டு போனாலும் இந்த மாதிரி கீழே போய் பேக்கை வச்சுட்டு டோக்கன் வாங்கிட்டு தான் நமக்கு வரணும். அதுதாங்க இங்கே உள்ள ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. இங்கே வயசானவங்க கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க கீழே போய் பேக்கை வச்சுட்டு திருப்பி மேலே வர்றதுக்கு. அதனால் ஒரு சின்ன பேக்கை கூட இங்கே கொண்டு போகக்கூடாது. இங்கே உள்ளே போகும்போதும் இங்கேயும் ஒரு 4 பேர் உள்ளே நிற்பாங்க. நம்ம ஹேண்ட் பேக்கை எத்தனை ஜிப்பு இருக்கோ அத்தனை ஜிப்பையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. அதில் அப்படி என்ன தான் தெரியுமோ தெரியல. சரவணா ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மைனஸ் பாயிண்ட்டு இங்கே கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. மற்றபடி எல்லா பொருளுமே நம்ம விரும்பினது மாதிரி பார்த்து எடுக்கிறது மாதிரி தான் இருக்கும். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே நமக்கு எல்லாமே சாரீஸ் கலெக்ஷன் தான் இருக்கும். பட்டு சாரீலேருந்து சாதாரணமாக உங்களுக்கு பூனம் சாரீ வரைக்கும் இங்கே எல்லாமே இருக்கும். ப்ளவுஸ் மெட்டீரியல்லேருந்து ப்ளவுஸ், ரெடிமேட் ப்ளவுஸ் வரைக்கும் இங்கே எல்லாமே நமக்கு எல்லா விலையிலையுமே வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சாரீ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி நமக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. ஆனால் இதில் உருவம் போட்டிருக்கிறதுனால இதை நாங்கள் வாங்க மாட்டோம். அப்படிங்கிறதுனால இதை நான் வாங்கலை. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. 600 ரூபா தான். இந்த சைடில் ஃபுல்லாக எல்லாமே காட்டன் சாரியாக வச்சுருந்தாங்க. காட்டன் சாரியும் நமக்கு விலை கம்மியாகவும் இருந்துச்சு, விலை ஜாஸ்தியாகவும் இருந்துச்சு. இதுவுமே உங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு விலையில தான் இருந்துச்சு. 434 ரூபா. இப்போ வாங்க நம்ம லிஃப்ட்டில் 7th ஃப்ளோர் போகலாம். 7th ஃப்ளோர் தான் ஃபுல்லாக நமக்கு பாத்திர கடல்னு சொல்கிற அளவுக்கு இங்கே எல்லா பொருளுமே எல்லா விலையிலையுமே நம்ம வாங்கிடலாம். நார்மலாக நம்மளை மாதிரி உள்ள மக்கள் எல்லாருமே இங்கே கல்யாண சீர்வரிசை தான் அதிகமாக வாங்குறது மாதிரி வாங்குறாங்க. அதில் அவங்க தள்ளுபடி பண்ணியும் கொடுக்கறதுனால இங்கே அதுக்கும் நமக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள், பிளேட்லாம் ஃபுல்லாக அடுக்கி இந்த சைடில் வச்சுருக்காங்க. அந்த சைடில் இட்லி பாத்திரம் ஃபுல்லாகவே இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி இந்த சைடில் வந்திருந்தப்ப 99 ரூபாய்க்கு ஃபுல்லாகவே இது நிறைய உங்களுக்கு 99 ரூபா பொருள்லாம் அடுக்கி இருந்துச்சு. இப்போ எல்லாமே காலி ஆகிடுச்சு. இந்த சைடு ஃபுல்லாக எலக்ட்ரிக் சாமானாக இருக்கும். இங்கே 7th ஃப்ளோர்லேயே
ரெஸ்ட் ரூமும் இங்கேயே இருக்கும். நம்ம எப்போ ஷாப்பிங் வந்தாலும் அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு போகிறது கிடையாது. ஒரு அரை நாள் ஆகிடும் இந்த சரவணா ஸ்டோருக்கு வந்துட்டு போனோம்னா. அதனால முக்கியமாக நமக்கு இந்த மாதிரி ரெஸ்ட் ரூமு அவசியம் இருக்கிற இடம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம இதே மாதிரி அமேசானில் பொருள்லாம் வாங்குறது மாதிரி இங்கேயும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு பொருள் எல்லாமே அதே விலையிலேயே நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கேரட்டை உள்ளே வச்சுட்டு நம்ம கைப்படாமல் துருவுறது மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று கைக்கு அடக்கமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இதை வாங்கிக்கலாம். விலையும் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ அடுத்ததாக இதை பாருங்கள், நம்ம இட்லிக்கு இதுக்கு மேலே வேஷ்டியிலேருந்து துணியை கிழித்து நம்ம அதுக்கு அளவு பார்த்து நம்ம எடுக்க வேணாம். சின்ன இட்லி தட்டுலேருந்து பெரிய இட்லி தட்டு வரைக்கும் இங்கே துணியை அதே மாதிரி ரவுண்டாக நமக்கு கட் பண்ணி ஓரத்துலலாம் நமக்கு ஹெம்மிங் பண்ணி நமக்கு வச்சுருக்குறாங்க. விலையும் 40 ரூபா, 49, 30 இந்த அளவில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம நார்மலாக வீட்டில் சின்னதாக மேலே ஒரு 4 குழி கீழே ஒரு 4 குழி உள்ளது மாதிரி உள்ள இட்லி தட்டில் துணி போடுறது மாதிரி இங்கே இருக்கும். இப்போ லெமன் ஜூஸ் புளியறதுக்கு மரத்தில் இந்த மாதிரி இருக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும். அதெல்லாம் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் நமக்கு இருக்கும். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் கட் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக்கில் சாப்பிங் போர்டு, இது கூடவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கத்தியும் இதில் சேர்ந்து அட்டாச் பண்ணுறது மாதிரி இருக்கும். நம்ம சில நேரத்தில் கத்தி எங்கே வச்சோம் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறது மாதிரியும் இதுலேயே இருக்கும். நமக்கு இது பார்த்திங்கனாக்கா எல்லா விலையிலையுமே எல்லா ரேஞ்சிலையுமே இங்கே இருக்குது. நான் விலை கம்மியாக உள்ளதை இதை காமிச்சிருக்கேன். 150 ரூபா ரேஞ்சில் தான் இது வருது. இப்போ இந்த மாதிரி சல்லடையை பாருங்கள், மாவு சலிக்கிறதுக்கு. இப்போ காமிக்கிற எல்லா பொருளுமே வீட்டில் வயசானவங்க இருந்தாலும் அவங்க யூஸ் பண்ணுறது மாதிரியாக பொருள் தான் இதில் காமிச்சிட்ருக்கேன். விலையும் அந்த ரேஞ்சில் தான் நமக்கு இருக்குது. இந்த ஜூஸ் மேக்கரும் நான் ஒன்று வாங்கியிருந்தேன், 58 ரூபா. இப்போ அடுத்ததாக இந்த லைட்ரு, இதுக்கு 2 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. வீட்டில் நம்ம அம்மாக்களுக்கெல்லாம் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கையில் இப்படி வச்சு டக்குன்னு ப்ரெஸ் பண்ணால் போதும் இந்த லைட்ரு. 2 வருஷம் வாரண்ட்டியோட இந்த லைட்ரு கிடைக்கிது. விலையும் 130 ரூபா இதோட விலை போட்டிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப லாங்காகவும் இருக்குது, ரொம்ப ஷார்ட்டாக கட்டையாக இல்லாமல். அதனால் அடுப்புக்கும் பக்கத்தில் இருந்து யூஸ் பண்ணுறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தூரமாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்துங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நமக்கு ஜுவல்லரி பாக்ஸு. இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறேன். இதுவுமே நமக்கு நல்ல ஒரு ஒர்த்தபுளான ஒரு ஜுவல் பாக்ஸ் மாதிரி தான் இதுவுமே இருக்குது. 900+, அதாவது 950 ரூபாயோ 940 ரூபாயோ இது போட்டிருந்துச்சு. இதில் 2 தட்டு மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு பேக் ஜிப்பு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்ததாக பெரிய பெரிய ஹோட்டலில் யூஸ் பண்ணுறது மாதிரி இந்த பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரைலாம் இதில் பண்ணுவோம். அந்த மாதிரி உள்ளது மாதிரி இருக்குது. இது நம்ம வீட்டில் இந்த மாதிரி கடலைப்பருப்புலாம் நம்ம ஊற வச்சுட்டு அதை நம்ம பொரித்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் இழுக்காமல் நிறைய பொருள் இதில் பொரிக்கிறதுக்கும் வறுக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விலையும் ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு, அதிகமான விலைலாம் இல்லை. இப்போ அடுத்ததாக சிம்பிளாக ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போடுறது சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. விலையை பாருங்கள், 35 ரூபா தான் இதோட விலை. இதெல்லாம் வாங்கி நம்ம சிம்பிளாக வாங்கி ஹேண்ட்பேக்லேயே நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போடுறது தான். இது நமக்கு நல்ல ஒரு ஒர்த்தபுளாக நல்ல வெயிட்டான ஒரு பொருளாக இருந்துச்சு. விலைக்கு தகுந்தது மாதிரி பொருளும் இங்கே இருக்குது. விலைக்கு கம்மியாக நம்ம எந்த ரேஞ்சில் நம்ம வாங்கணும் அப்படின்னு பிரியப்படுறோமோ அதுக்கு தகுந்தது மாதிரியே இருந்துச்சு. இப்போ இதில் மேலே பாருங்கள், இந்த ஓப்பன் ஆகுதில் ஒரு சின்ன பக்கம், இதில் நம்ம ஆரஞ்சை 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு நம்ம பிழியும் போது இந்த சைடில் இருக்கிற ஹோல் வரியாக ஆரஞ்சு ஜூஸு அப்படியே நமக்கு வர்றது மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா பொருளுமே கரண்ட்டில் யூஸ் பண்ணுறது மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டிலையே ஹேண்ட்மேடாக நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரி உள்ள பொருள் எல்லாமே நான் காமிச்சிட்டு வர்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பீஸா கட்டர்னு போட்டிருக்குது, 88 ரூபா. இதில் நம்ம சாதாரணமாக ஏதாவது பணியாரம் கட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்கிறாங்க, விலைக்கு தகுந்தது மாதிரி. இப்போ இந்த மாதிரி சாப்பர், இந்த சாப்பர்லேயே டிசைனாக உங்களுக்கு இருக்குது. 2 பிளேடு உள்ளதும் இருக்குது, 1 பிளேடு உள்ளதும் நமக்கு இருக்குது. விலையும் அதுக்கு தகுந்தது மாதிரி வச்சுருக்குறாங்க. விலை கம்மியாக உள்ளது கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது அதுலேயே போட்டிருக்கிறாங்க 750 ml, 650 ml இப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை போட்டிருக்கிறாங்க. இப்போ 190 ரூபா இதோட விலை. இது நல்ல ஸ்ட்ராங்கானதாக இருந்துச்சு, 190 ரூபா. அடுத்ததாக டர்போ சாப்பர் அப்படின்னு போட்டிருக்கு, 2 in 1 அப்படின்னு. இதில் 2 பிளேடு இதுக்கும் கொடுத்துருக்குறாங்க தனித்தனியாக.
இதில் நம்ம பாதாம், பிஸ்தா இப்படி எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதோட விலை ரூ. 200. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, வெயிட்டாக இருக்குது. வெயிட்டுக்கு தகுந்தது மாதிரியும் நமக்கு இங்கே பார்த்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் நம்ம ஆன்லைனில் கூட இந்த விலையில வாங்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இங்கே பொருள்லாம் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள். இதோட விலை ரூ. 87. இந்த மாதிரி சாப்பர்லாம் வந்த புதுசில் ரூ. 150லேருந்து ரூ. 300 வரைக்குமே இதெல்லாம் வாங்கியிருந்தோம். இப்போ இதெல்லாம் விலை கம்மியாக நமக்கு ஆன்லைனில் விட விலை கம்மியாக கிடைக்கிது. இதெல்லாம் இது வரைக்கும் கிடைக்குதா, இந்த டேட் வரைக்கும் கிடைக்குதா, இந்த ஆஃபர் எது வரைக்கும் இருக்குது அப்படின்லாம் கிடையாது. அதே மாதிரி நான் ஒரு வீடியோவை எடுத்தேன்னாக்கா 1 நாள் 2 நாளையிலேயே அந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டுருவேன். சாட்டர்டே சண்டேயில் ஆஃபர் போடுறாங்க, வீக்கெண்ட் ஆஃபர், மந்த் எண்ட் ஆஃபர் அப்படின்னாக்கா உடனே எடிட் பண்ணி அந்த வீடியோவை உங்களுக்கு நான் போட்டுருவேன். அதனால் நீங்கள் இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குமா, எனக்கு இந்த பொருள்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. உண்மையான வீடியோவை நான் எடுத்து போடுறேன். நீங்கள் தெளிவாக வீடியோவை பார்த்து ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போத்தீஸ்லேயும் நான் வீடியோ போட்டிருக்கேன், சரவணாலையும் நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ ரூ. 2026 விற்ற பொருள் எல்லாமே இப்போ இல்லை. அதை பார்த்துட்டு இப்போ ஏன் ரூ. 2026 விற்ற பொருள் இல்லை அப்படின்னு நிறைய கமெண்ட்டில் கேட்குறீங்க. அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் நியூ இயர் ஆஃபர் அப்படின்னு. நியூ இயர் ஆஃபர் இது வரைக்கும் நான் போகுதுனாக்கா அந்த பொருளையுமே நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு வர்றேன். ஒவ்வொரு பொருளோட விலையுமே அந்தந்த பாக்ஸில் நான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறத அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நான் காமிக்கிற ஒவ்வொரு பொருளோட விலையுமே குரோம்பேட்டையில் இருக்கிற போத்தீஸ், சரவணா இந்த மாதிரி ஒரு ஏரியாவோட இடத்துல உள்ள பொருளை தான் நான் காமிக்கிறேன். மற்ற ஏரியாவில் இந்த பொருளோட விலை ஜாஸ்தியாக விற்றுச்சுனாக்கா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ அடுத்ததாக பாருங்கள், இது ஒரு சாண்ட்விச் டோஸ்டர் தான். இது சரவணாவில் இந்த விலை விற்றுருக்கு அப்படிங்கிறத நான் போடுறேன். இதையே மற்ற கடையில் விலை ஜாஸ்தியாகவும் விற்கலாம், விலை கம்மியாகவும் விற்கலாம். நான் பார்த்ததில் விலை கம்மியாக இருக்கிறத உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். அதுவும் தரமான ஒரு பொருளாக தான் நான் காமிப்பேன். தரம் இல்லைன்னா நான் காமிக்க மாட்டேன். இப்போ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தானியங்கள்லாம் முளை கட்டுறதுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக இருக்கும். இது 2 அடுக்கு இருக்குது, கீழே ஒரு அடுக்கு தனியாக இருக்குது. கீழே உள்ளதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மேலே இருக்கிற 2 அடுக்குலேயும் நம்ம ஊற வச்ச பருப்பு வகையை இதில் போட்டு அப்படியே 24 மணி நேரமும் நம்ம அப்படியே வச்சிடலாம். இதுக்கு மேலே நமக்கு 2 குமிழ் மாதிரி ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம தண்ணி வடிகிறது மாதிரி ஒரு ஹோல் மாதிரியும் அந்த இடத்துல இருக்குது. இப்போ அதில் வச்சுட்டு நம்ம இதுக்கு மேலே ஒவ்வொரு பாக்ஸையும் அப்படியே அடுக்கி வச்சிட்டோம்னாக்கா 24 மணி நேரத்தில் நமக்கு அழகாக இதில் முளைச்சி வந்துடும். இதுவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். இது வரைக்கும் நான் காட்டின எல்லா பொருளுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?